ராமசுப்ரமணியம் ஐயா, இப்போ இந்த இந்த தலைப்பை நீங்கள் ஒரு கல்வியாளர் நான் உங்களுக்கு வச்சுட்டேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடியது சர்வதேச அளவிலும் பேச்சு பொருளாக தேசம் முழுவதும் ஒரு விவகாரம். இதை அப்படியே நாம் கடந்து போக முடியாது. சட்ட ரீதியாகவும் இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல விவகாரங்கள், அங்கே சர்வேலன்ஸ் கேமராக்கள் செயல்பாடு, இதற்கான காரணங்கள், பின்னடைவு, அந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்ட பின்பு அவளை உலகத்திற்கு அறிவிப்பு செய்தது, இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். இதற்கான பொறுப்பு, கடப்பாடு யார் உங்களின் பார்வை? நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். நான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். நீ கேட்ட கேள்விகள்லாம் இன்னைக்கு பதில் என்பது ஹைகோர்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. சரி. அதாவது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, அதற்கு யாரெல்லாம் பொறுப்பு, எந்தெந்த அதிகாரிகள் பொறுப்பு, அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு. அதை தாண்டி 25 லட்சம் ரூபாய் ஒரு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு. அது மேலும் இந்த பெண் தொடர்ந்து படிப்பதற்கு எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல நிபந்தனைகள்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இந்த தொடர்ச்சியாக இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக சரியாக நடக்கணும் இது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால மிகப்பெரிய அளவுக்கு நாம டிபேட் பண்றதை விட ஹைகோர்ட்ல இதை பத்தி மிக சிறப்பாக பேசிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அவங்களுடைய முடிவுகள் சரியாக வரும் பட்சத்தில் அவங்க சொன்னபடி வந்ததுன்னா உண்மையிலே யார் குற்றவாளிகள் அதெல்லாம் வெளியில வரும். அதுல யாரும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அதெல்லாம் சீக்கிரமாக வெளியில வரத்தான் போகின்றது அப்படிங்கிறது நாம சொல்லிடுறோம். ஆனா எஃப்ஐஆர் லீக்கேஜ் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எஃப்ஐஆர் லீக்கேஜ் தவறு என்று சொல்லும்போது எஃப்ஐஆர் லீக்கேஜை பத்தி நாம ரொம்ப அதாவது கோர்ட் பேசலாம். ஆனா எல்லாருமே அதையே பத்தி நாம பேசிக் கொண்டிருப்பது அதில் விளம்பர அரசு அப்படின்னு சொல்றது எல்லாம் எந்த விதத்துல இந்த விளம்பர அரசுங்கிற மாதிரி இதுல என்ன விளம்பரம் தேட முடியுமோ ஒண்ணும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு ஒரு செட்பேக் ஃபார் தி கவர்மெண்ட். இது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற மிகப்பெரிய ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடந்திருக்கின்றது என்றால் அது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். அதுக்கு நம்ம எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கின்றோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு கவர்மெண்ட் வேணும்னே செஞ்சாப்புல பேசுவது என்பது என்னால ஏற்க இயலாது. போலீஸ் ஏன் அந்த யாரு இந்த எப்படி 2 நியூஸ் பேப்பர்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி வந்தது இது? இன்னும் அதை அப்லோட் பண்ணும்பொழுது இந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணும்போது தெர் வாஸ் a gap, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. அந்த சமயத்துல இதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கலாம் அப்படின்னு கமிஷனர் சொல்லுகின்றார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்படி எப்படி இந்த கேஷுவலா இந்த மாதிரி அலோ பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. அதுல வந்து மாற்று கருத்தை இருக்க முடியாது. பட் அதற்காக அரசாங்கம் இன்னும் டெலிபரேட்டா பண்ணிட்டா மாதிரி எல்லாம் பேசுவது என்பது மிக தவறு. நீங்க கல்வியாளர் என்கின்ற முறையில நீங்க பேச சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு பல யூனிவர்சிட்டிகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், அல்லது கியூபாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இது மாதிரி பல நாடுகளுக்கு, யூகே, இது மாதிரி பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து 4000-5000 ஏக்கர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட உண்டு. அதனால இந்த சமயத்துல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்து சென்னையில எடுத்துட்டீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கு. அது எவ்வளவு பெரிய கேம்பஸ் எல்லாருக்கும் தெரியும். அங்க புஷஸ், ட்ரீஸ், அது இதெல்லாம் இருக்கு. இந்த சமயத்துல அந்த படிக்கக்கூட மாணவிகள் அதெல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமாலாம் போறதுங்கிறது அவங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கும். கண்டிப்பா கேஸ் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் எவ்வளவு பெரிய இடம். அதனால இந்த நேரத்துல மாணவர்களும் பொறுப்போட நடந்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருப்பதற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அவசியம். அவங்களே என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெண்கள், அதே மாதிரி எனக்கு பேதிகள் தான் இருக்காங்க. அதனால as a very senior person who is very much concerned about the safety and the security of women, especially students, இதுதான் என்னுடைய முதல் கருத்தாக நான் சொல்ல விரும்புறேன். அதனால எல்லாமே சரியா அவங்க சைட்லயும் சரியா இருக்கு அந்த அப்படிங்கறத நான் ஏத்துக்கவே முடியாது.
அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா. அப்படிங்கிறதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது என்பதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஐயாவுடைய கருத்து எடுத்துக்கிறோம். மறுபடியும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நீங்க 2வது கருத்து வைங்க சார். எனக்கு மிக மகிழ்ச்சி மிஸ்டர் செங்கை பத்மநாபன் என்னுடைய டெலிவிஷன் டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா அவர் எப்பவுமே நான் வந்து ஆளுங்கட்சி சார்பாகவே பேசக்கூடிய ராமசுப்ரமணியன் சார் கொஞ்சம் நான் இடைவேளை மத்தியில திரு செங்கை பத்மநாபன் சொன்னாப்ல இப்ப நான் எந்த கட்சியிலும் இல்லைன்னா கூட அவருக்கு இன்னொன்னு கூட பார்த்திருப்பார் நினைக்கிறேன். தற்போது மத்தியிலே ஆளுகின்ற கட்சியினுடைய அபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே நான் இருந்திருக்கின்றேன் பல காலம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆகவே அவங்களையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கின்றேன். ரொம்ப முட்டு கொடுத்தனா நிறைய பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பார்த்திருக்கலாம். சரி, ஹேவிங் செட் தட், இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இது யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சார். இன்னைக்கு நடந்த இந்த குற்றத்துக்கு யாரும் who is going to support டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. ஆனால் இது 3 IPS ஆபீசர்ஸ், லேடி ஆபீசர்ஸ், அவங்களுடைய கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க they are going to do the investigation. இதோ இது வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஒரு கமிட்டியும் போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு லாஜிக்கல் எண்ட் டெஃபினட்டா வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனா நாம வந்து we should not jump to conclusion. இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல. ஆகவே இது வந்து வர 2026 தேர்தல் அது அதெல்லாம் அவ்வளவுதான் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுடைய நிறைய ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நீங்க அப்படி சொன்னீங்க சார். நான் வந்து எனக்கு டைம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. மத்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு உலகமே இன்னும் கேட்டா advocates, no advocate should go for this on take a வக்காலத்து on behalf of that person. அந்த அளவுக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணோம். இல்ல மை டியர் சார், நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். எந்த மனசாட்சி உடைய மனிதனும் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ண மாட்டான் தான் நான் சொன்னேன். And no, I am not an advocate, though I am also a lawyer, and though I have got a certificate of practice and all that, I am not advocating for this. Yes. Please understand that. நான் இது அத மாதிரி யாராவது பேசினா மனசாட்சி தூக்கி போட்டு தான் பேச முடியும். அது நான் டெஃபினட்டா செய்ய மாட்டேன். அடுத்து அதே சமயத்துல இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் இது வரவே வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசி எல்லாம் சொல்றதுக்கு இங்க இல்லை. இங்க ஏன்னா இந்த ஜோசியெல்லாம் நிறைய 12 வயசு சிறுமியை வந்து அப்பீலுக்கு போனதை ஏத்துக்கிறீங்களா? நான் சார் ஒன்னொன்னுக்கு நாங்க பேச முடியாது சார். நான் தான் தவறான, அதாவது பெண்களுக்கு கொடுமைகள் நடக்கப்படுகின்றது என்றால் அதெல்லாம் யாரும் ஏற்க மாட்டார்கள். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதாவது பெண்ணை வந்து நம்ம வந்து நாரி சக்தி என்று சொல்லுகின்றோம். அந்த பெண்களை போற்று தெய்வம் என்று போற்றுகின்ற இந்த நாடு எல்லாத்துக்கும் பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேரை வச்சுட்டு அந்த பெண்களை கேவலமா நடத்துவது என்பது டெஃபினட்டா ஏத்துக்க முடியாது. ஷோரை யாருமே ஏத்துக்க மாட்டான். அவங்க எல்லாம் பேசினா மனசாட்சி இல்ல மனிதர்கள் என்று நான் சொல்றேன். மனுஷன் கூட சொல்ல மாட்டேன். அவெல்லாம் ஒரு ஏதோ மிருகத்தனம் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்றேன். ராமசுப்ரமணியா, நான் சுஃபியான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க உங்களுடைய வாதங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். 2 வழக்கறிஞர்கள், நீங்க ஒரு கல்வியாளர் பிளஸ் லாயர், மிஸ்டர் ராமமூர்த்தி, அதே போன்று நம்முடைய கல்வியாளராக நம்முடைய செங்கை பத்மநாபன். நான் என்ன கேட்குறேன், எஃப்ஐஆருக்கான வரைமுறைகள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டதை நான் ராமமூர்த்திகிட்ட பேசினேன். எந்த மாதிரி வெப்சைட்டில் பதிவு செய்யணும், எந்த வழக்குகளை பதிவு செய்யணுங்கிறதெல்லாம் அருமையாக இருக்குது. அது ஒரு நீண்ட தலைப்பு, நான் அதை விட்டேன். இப்போ இதற்கான காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ணணும். அது ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு. காவல்துறையை கையாளுகிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறார்? யார் இதற்கு பொறுப்பு? மிஸ்டர் சுஃபியான், ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமமூர்த்தி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த டைரக்ஷன்ஸ் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். சோ அதை பத்தி நம்ம டிஸ்பியூட் பண்ணல. லெட் அஸ் நாட் கோ இன்டு தட் அகைன் அண்ட் அகைன். அவரை சொன்னது கரெக்ட். தட் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது which is to be accepted. இப்ப இந்த யாரோ ஒரு லெவல்ல பண்ணிருக்காங்க, போலீஸ்காரங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக நீங்க வந்து இவங்களை சீஃப் மினிஸ்டர் தான் இது காரணம்னு நீங்க சொல்ல முடியுமா? அது முடியவே முடியாது. இப்ப ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுவும் நிறைய பேர் செத்து போடுறாங்க. உடனே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் should
பி த்ரோன் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல முடியுமா சார்? ரயில்வேஸ்ல மிகப்பெரிய ராஜினாமாவே பண்ணிருக்காங்க மந்திரிகள். நான் எனக்கு தெரியும் சார், எனக்கு நீங்க உங்களுக்கு அந்த ஏஜ் எல்லாம் இருக்கா தெரியல, எனக்கு தெரியும். லால் பகதூர் சாஸ்திரி டிசைன் பண்ணிருக்காரு ரயில்வேஸ் நடந்த அரியலூர் விமான விபத்துல. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் நான் பார்த்ததுதான். அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நாள்லாம் போயிடுது. இப்ப வந்து என்ன நடந்தாலும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போகக்கூடிய நாடு இது. இது என்ன தமிழ்நாட்டுல நீங்க சொல்ல வேண்டாம், இது வந்து டெல்லியில இதான் நடந்து கொண்டு இருக்குது. எத்தனையோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் யாரும் அதை பத்தி கவலையே படல. சோ திஸ் இஸ் ஒன் சைட் ஆஃப் ஸ்டோரி. அதனால நாம வந்து ரொம்ப இது டீடைல்டா நாம பேசுறது கூட தவறோ என்று சட்ட ரீதியாக தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா now it is in the courts. Court has taken cognizance of the entire issue. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நெறிமுறைகள் இப்ப உதாரணம் இந்த 25 லட்சம் அதெல்லாம் விட்டுடுங்க, யாராவது இன்னாக்குவஸ். பட் இப்ப முக்கியமான இஷ்யூ இந்த யாரு இந்த மாதிரி தப்பு பண்ணினாங்க, எப்படி எஃப்ஐஆர் இந்த மாதிரி அப்லோட் பண்ணின பிறகு அது எப்படி லீக் ஆகும், அது பல பேர் கையில எப்படி கிடைச்சது, இதெல்லாம் பத்தி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு டெஃபினட்டா ஆன்சர் பண்ணும். அதுக்காக இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் நீங்க வந்து தப்புன்னு சொல்றது, அதுக்கு வந்து விளம்பரம் தேடிக்கிற வைஸ் சான்சலர் ஒரே ஒரு நீங்க வைஸ் சான்சலர் காமித்த ஒரு அக்கறைய நீங்க சிசிடிவி மெயின்டெனன்ஸ்ல காமிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது சார். அதுவும் கரெக்ட் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலையே. சிசிடிவி கேமரா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணலையா? ஆனா வைஸ் சான்சலருக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க, அக்கப்போர் நடக்குது பாருங்க சார். நான் இல்லைன்னு சொல்றேன் சார், வைஸ் சான்சலர் அக்கப்போர்லாம் கிடையாது. டெஃபினட்டா நம்முடைய உரிமைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு பொது மனுஷனாக 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக ஒரே ஒரு வேண்டுகோள், மாநிலத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணும். we cannot give entire responsibility central government or entire credibility to the state government. Please understand, as you know well, you are a senior person. Yeah sir, இதெல்லாம் நீங்க thank you for your kind words. Yes sir. No point நான் சொல்றத கேளுங்க தயவு செய்து. இது வந்து ஒரு எமோஷனலா இது வந்து கோர்ட் it has taken cognizance of the entire issue. இப்ப அதனுடைய டைரக்ஷன் under the direction, supervision and control of the court, everything is happening. Okay. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற அளவு கூட நீங்க போயிடுவீங்க நினைக்கிறேன். சிஎம் நீங்க ரிசைன் பண்ணணும், அவர் தான் பொறுப்பு. அந்த மாதிரி சொல்லல, 2026ல மக்களே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்றேன். அது பாப்போம் சார். அதை இந்த மாதிரி நிறைய பேசினா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரி ராமசுப்ரமணியா நீங்க இருங்க, நான் ரெண்டாவது வரேன். இல்ல அதாவது மிஸ்டர் ராமமூர்த்தி சில பாயிண்ட்ஸ் டைரக்டாவே என்கிட்ட கேட்கிறாரு, ராமசுப்ரமணியன் பதில் சொல்லட்டுமே அப்படிங்கிறாங்க. நான் சிலதெல்லாம் கேட்கறேன். ராமமூர்த்திக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியும், என்ன யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் சார்பான அந்த பிஜேபியினுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பத்தி அவர் என்ன பேசுறார். இது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு பெண் படிக்கிற பொண்ணு, அதை she was raped by BJP guys. What happened? அதனால நீங்க பண்றதுல நியாயம், இந்த அரசாங்கத்தை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடணும், அதான் உங்க பாயிண்ட் சார். இருங்க சார், சரி சரி, நானும் இறங்கி நான் பேசுறேன். அதே மாதிரி மணிப்பூர்ல நடந்ததுக்கு மோடி நேரடியா பொறுப்பு, ஆனா போலீஸ் துறைக்கு வந்து ஸ்டாலின் பொறுப்பே கிடையாது, அதுவும் உங்க பாயிண்ட் சார். குஜராத்ல 6 மாசத்துக்கு முன்னாடி மைடியர் ராமமூர்த்தி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சார் 2 நாள்ல தமிழ்நாட்டுல நடந்தது சார். பக்கத்து தெரு அண்ணா யூனிவர்சிட்டி, அத பத்தி பேசவே மாட்டீங்க. நோ மைடியர் ராமமூர்த்தி, யூ பேஷண்ட் enough also to listen to somebody. அப்ப குஜராத்ல நேஷனல் லா யூனிவர்சிட்டி அங்க 6 மாசம் முன்னாடி ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. பேசுவோம். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஆக்சுவலா ஒண்ணுமே எடுக்கல. அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகுதான் அந்த ஆக்ஷனே அதை எடுத்து அப்புறம் இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல.